நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே ப்ளீஸ். இப்போ ஒரு பெரிய ஆபத்துல இருக்க. இந்த வீட்டுல என்ன யாரும் கடத்தி வச்சிருக்காங்க. என்ன காப்பாத்த இந்த விஷயத்தை தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நாகராஜ். கடவுளே ப்ளீஸ், இது யார் கண்ணியாவது படணும். என்னம்மா, என்னாச்சு? எப்படியாவது என்னை காப்பாத்து, காப்பாத்து. ஏங்கா, அவளுக்கு இந்நேரம் மயக்கம் தெளிஞ்சிருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ நேரம் அன்கான்சியஸா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை.
ஒருவேளை அவ கான்ஷியஸ் ஆயிட்டு வெளியே வந்துட்டான்னா நாம உள்ள போக வேண்டியதுதான். அக்கா, நீங்க உள்ள போய் முதல்ல அவ என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை அவ மயக்கம் தெளிகிற மாதிரி இருந்ததுன்னா உடனே ஸ்ப்ரே எடுத்து அடி. சரி. மல்லிகா, நான் போய் பாக்குறேம்மா. இருந்தா ஐயோ, கதவு பூட்டி தானே இருக்கு. எங்க போயிருப்பா? அடிபட்டுச்சா? இவ வெறும் பூனைன்னு நினைச்சேன். ஆனா புலியா இருக்கா. நான் நரி. இவளோட இந்த தந்திரம் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. நல்ல வேலைக்கா நான் வராம நீங்க வந்தீங்க. ஒருவேளை நான் முதல்ல வந்திருந்தேன்னா இவ கண்டிப்பா என் முகத்தை பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இனிமே நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி மல்லிகா. சொல்லுங்க மேடம். எங்க இருக்க? உங்க வீட்டுக்கு தான் மேடம் வந்துட்டு இருக்கேன். நான் சொல்ற மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா. சரிங்க மேடம். சீக்கிரமா வேணும். சரிங்க மேடம். யாருக்கு மேடம் இந்த மருந்தெல்லாம்? ஸ்டூபிட். நான் ஏதாவது சொன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. சொல்றத மட்டும்தான் செய்யணும், புரியுதா? சரி மேடம், உடனே வாங்கிட்டு வரேன் மேடம். ஓ அக்கா, அந்த ஸ்ப்ரே எங்க போச்சு? அது இங்கதான் எங்கேயோ வச்சிருந்தேன். நீங்க போய் எடுங்க. எடுத்து அவ முகத்துல முதல்ல அடிங்க. பள்ளி பள்ளி பள்ளி. வாங்க நாகராஜ். என்னாச்சு? வேதாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இது பாரு. யார் இவன்? என் பேர் முருகேச, டிரைவர். இவன் தான் வேதாஜியை கடத்திருக்கிறான். என்ன சொல்றீங்க நாகராஜ்? இவன் தான் கடத்திருக்கான்னு கன்ஃபார்மா தெரியுமா? கன்ஃபார்ம் இல்ல. இந்த மதுரை வயல் செக் போஸ்ட்ல இந்த கேமரா வச்சிருப்பாங்க தெரியுமா, அது மூலியமா தான் பார்த்து ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, வேதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நீ வேலை செய்றியா? நீ என்ன பண்ணாலும் அவளை கண்டுபிடிக்க முடியாது நாகராஜ்.
கடத்தல கண்டுபிடிச்ச கடத்த சொன்னது யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். குட். கண்டுபிடிச்சிடும். யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, என் கையில மாட்டவன் தப்பிக்க மாட்டான். மல்லி இப்ப நீதான் மல்லி, இவனை கண்டுபிடிக்கிறது நீதான் மல்லி ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்லை, நான் அந்த ஃபர்ஸ்ட் ஏசி சாரை பார்க்கலாம் தான் போனேன். அவர் எங்கேயோ வெளியே ஏதோ டியூட்டி விஷயமா போயிருக்காரு. வரத்துக்கு 2-3 நாள் ஆயிடுமா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. சரி, நானே கண்டுபிடிச்சேன். இவன் ஏரியா வரைக்கும் போயிட்டேன். ஆனால் அவன் கையில் மாட்டல. எனக்கு இப்போ போலீஸோட உதவி வேணும். ஆனால் இப்போ நான் போலீஸ் போய் நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கேன், அவங்க என்னை மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னு வச்சுக்கோயேன், கன்ஃபார்மாக வாழ் நடக்கும் மல்லி. புரியவே மாட்டேங்குது. ஏதாவது பண்ணால் தான் வேதாஜி என்னால் கண்டுபிடிக்க முடியும். பயமா இருக்குது. 4 வேறு ஐனா இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளவுதானே, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. முடியல மல்லியா, என்னால சத்தியமா என்னால முடியல. நீ ஒரு மாதிரி பைத்தியம் முடிக்கிற மாதிரி இது. காணாம போனது என்னோட வேதாச்சு. ஐயோ, அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எனக்கு ஒண்ணு தெரியல. எனக்கு சத்தியமா செத்து போயிடலாம் தான் தோணுது எனக்கு. என் வேதாச்சி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு உயிரை வரும். மல்லி யாரும் இல்லை மல்லி, நீ தான் ஏதாவது போலீஸ் பேசி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு மல்லி. இதோ இப்ப உடனே பண்றேன். Please don't come here. ஏய், இறங்குடா கீழே. இறங்குன்றல வாடா. ஏய் சாவுகிறேங்க. நீ சாவத்துக்கு அவனி தான் கிடைச்சதா? இது கவர்மெண்ட் ரோடா. நீ மட்டும் அறியா? நானே வருவேன்டா. You are in danger. நானே இந்த நாட்டு குடிமகன் தான்டா. அவளம் கத்தல குஸ்தி போடா. ஏய் வாடா. மெசேஜ் போயிடுச்சு. நீ பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்? மெசேஜ் பாருடா. இல்ல, நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமா மெசேஜ் பார்க்காம இருக்கா? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா? சீக்கிரம் மெசேஜ் பாருடா. மல்லி, இல்லை டைம் ஆகிடுது. நீ ஃபோனில் ட்ரை பண்ணாரு. அதுக்குள்ளே நேரில் போய் நான் என்ன அதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க. என்ன அவசரம்? எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன்றீங்க? இல்லை இது டைம் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு பக்கம் நீ ட்ரை பண்ணிரு, ஒரு பக்கம் நான் தின்னுக்கிறேன். என்ன நாகராஜ், நீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? சாப்பிட்டு போகிற நிலைமையில நான் இருக்கிறேன். அவங்க என் வேதாஜி சாப்பிட்டாங்களா என்ன நாங்கள் என்ன பண்ணான்னு தெரியாது. சோறு இறங்க மாட்டுங்க. நீ வேற என்ன, நீ விட்டுரு. நான் அப்ப போறேன். நீ போன் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் எது சொன்னாலும் உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நம்பிக்கை இருக்குல்ல? ஐயோ இருக்கு மல்லி. ஆனா வேதாஜியை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும்னா உங்க உடம்புல தெம்பு இருக்கணும்ல? சரி மல்லி, அது நான் அதுக்கு தான் சொல்றேன். நீங்க முதல்ல உட்காருங்க. நான் என்ன சொல்ற கொஞ்சம் கேளு. நீங்க முதல்ல உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுங்க. ஜோதி வந்துட்டமா? என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம், நீ புரிஞ்சுக்க. நூடுல்ஸ், புலாவ், ஃப்ரைட் ரைஸ். ஐயோ நீ புரிஞ்சுக்க மாட்டீங்க. யாரங்க தெரியாம உட்காருங்க. போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஒரு காஃபி ஆவது குடிங்க. கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகுங்க நாகராஜ். நான் சொல்லிட்டே இருக்கேன், எப்பவுமே நீங்க கேட்கவே மாட்டீங்க நாகராஜ். சரிமா, என் நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதை விட்டு நான் என்ன சத்தம்? அது என்னன்னே தெரியல. என் கார் திடீர்னு சவுண்ட் கொடுக்குது. டோர் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணா சரியாயிடுது. நான் பார்த்துட்டு வரேன். நீங்க உட்கார்ந்து காஃபி சாப்பிடுங்க. இங்கே இருங்க, வந்துடுறேன். அறிவு கெட்டவனே. என்ன பிரச்சனை மேடம்? நீதான் எனக்கு ப்ராப்ளமே. இங்க வா. உனக்கு மெசேஜ் பண்ணல, ஏன் எடுக்கல? மெசேஜா? நான் பார்க்கலையே மேடம். எடுத்து பாரு.
சாரி மேடம். எல்லா நேரமும் மல்லிகா ஒரே மாதிரி இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்காதே. நாகராஜ் வேற சிபிஐ விட மோசமான ஆளா இருக்கான். உன்னை தேடி உன் போட்டோ வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டான். ஆளை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் பாக்கி. இங்க பாரு, இன்னும் கொஞ்சம் விட்டோம் அவன் உன்னையே தேடி கண்டுபிடிச்சிருவான். உடனே இங்கிருந்து கிளம்பு. எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடு. நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது, புரியுதா? சரி மேடம், நான் வரேன் மேடம். நீ வரவே வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கேன். போ. இங்க பாரு, நான் சொல்றத கேட்டா மட்டும்தான் உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கையே, யாரு தேடினாலும் கிடைக்க முடியாத இடத்துக்கு நான் உன்னை அனுப்பி வச்சிருவேன். போ. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? சரி, ஒண்ணும் இல்ல. என்ன பிரச்சனைப்பா? இல்ல ஒண்ணும் இல்ல, ரொம்ப நாளா ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அது திடீர்னு இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு நினைச்சு அமிச்சிட்டேன். அது கார் மெக்கானிக் ஷெட்டுக்கு அமிச்சிட்டேன்னு சொல்ல வந்தேன். என்னது மருந்தா? யாருக்கு என்ன? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு அப்பப்ப திடீர்னு தலைவலி ஜுரம் அந்த மாதிரி வருதா, அதான் ஃபர்ஸ்ட் எய்ட் டேப்லெட்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ எனக்கு நான் போறேன். நீ போலீஸ் ஆண்ட கொஞ்சம் பேசுறேன். என்ன நாகராஜ், நீங்க என்கிட்ட இத்தனை தடவை கேட்கணுமா? அந்த இன்ஸ்பெக்டர் போன் எடுக்கல, இல்லன்னா நான் இப்ப உடனே பேசிட மாட்டேனா? இங்க பாருங்க, உங்களோட வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. கண்டிப்பா நம்ம வேதாஜியை தேடி கண்டுபிடிச்சிடலாம், சரியா? சரி, நிச்சயமா நீ பண்ணிருவல்ல? நான் பண்ணி முடிச்சிடுறேன். நீங்க போய் மத்த வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. சரி மலி. என்ன மல்லிகா, இவ்வளவு அவசரப்பட்டு தலையில அடிச்சுட்டு இப்போ இவ உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இவளை கொல்றதா உன் பிளானா? நாகராஜ் இவ மேல உயிரையே வச்சிருக்கான். இவளை கடத்தி என்ன பிரயோஜனம்? உன் பிளான் தான் என்ன மல்லிகா? நாகராஜ் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதாங்க என் ஆசை. அது வேதாவும் நாகராஜும் ஒன்னா இருந்தா நடக்காது. அதனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணேன். எல்லா நேரமும் நாம நினைச்சது நடக்காதுக்கா. இப்ப பாருங்க, அவ தப்பிச்சு போவான்னு நாம எதிர்பார்த்தோமா? வேற வழி இல்ல, நான் அவளை அடிச்சேன். அவளை கொல்லணுங்கிறது என் நோக்கம் இல்ல. என்னோட பிளான் என்னன்னா, நான் நாகராஜ் கூட சேரணும், அவ்வளவுதான். அதுக்கு அவன் இவளை வெறுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா இருக்க விடக்கூடாது. நாகராஜ் இப்ப எவ்வளவு கோவமா இருந்தாலும் இவளை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவத்தை எல்லாத்தையுமே மறந்துடுவான். அதனாலதான் இவளை விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன். வேதவல்லிய நாகராஜ் வெறுக்கணும். அப்பதான் நான் அவன் மனசுல இடம் பிடிக்க முடியும். இப்போதைக்கு இவங்களை தனித்தனியா பிரிக்கிறேன். ஒரு நாள் அவங்கள ஒரே அடியா பிரிப்பேன். ஐயா, 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 துணி துவைக்க போறவங்க துணியெல்லாம் எடுத்துக்கலாமா? ஐயா, இது உங்களுது ஐயா. என்ன பிரச்சனை?
துவைக்க பேண்ட் எல்லாம் எடுத்து உதரும் போது இது கீழே விழுந்துச்சியா? ஏன் பேண்ட்லியா? ஆமாங்கய்யா. என்ன கலர் பேண்ட்? அது எனக்கு சரியா தெரியலங்கய்யா. பொதுவா எல்லா பேண்ட்டையும் உதறினேன், மோதிரம் கீழே விழுந்துச்சு, அதை தான் எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்தேன். நான் போய் என் வேலையை பாக்குறேன்யா. வேதாச்சியோட மோதிரம் ஏன் பேண்ட் பாக்கெட்ல எப்படி? அப்ப வேதாச்சி இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். அவங்க இருந்த அதே இடத்துல நானும் இருந்திருக்கேன். ஆனா பார்க்காம தவற விட்டுருக்கேன். ஏன் பேண்ட் துணி துவைக்க போட்டு ஒரு 4 நாள் ஆச்சு. அப்ப 4 நாளுக்குள்ளதான் எங்கேயோ அவங்கள தவற விட்டுருக்கேன். இந்த 4 நாள எங்கெல்லாம் போனேன்? எங்க எங்க எங்க